Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ எம்எல் டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங், செகண்ட் ஒன் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், தேர்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், இப்போ நம்ம ஒரு வீட்டோட ப்ரைஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம்னா, இப்போ வந்து வீட்டோட வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும், அப்புறம் சைஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகேவா, இப்போ வந்து 2 ரூம் இருக்குது, வீட்டோட சைஸ் வந்து இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வேலை 5 lakhs. இப்போ 3 ரூம் இருக்குது, 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட விலை 8 lakhs இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டோட ரூமையும் சைஸையும் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா அந்த வீட்டோட விலை என்ன அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரெக்ரெஷன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரெக்ரெஷன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸும் சைஸ் ஆஃப் தி ஹவுஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ப்ரைஸை வந்து டிபெண்டன்ட் காலம் அப்படிம்பாங்க. ஏன் இதை டிபெண்டன்ட் காலம் அப்படின்றாங்கன்னா, இந்த 2 காலமை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ரைஸோட காலம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 5 ரூம் இருந்து அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 8000 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா அதோட விலை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 2 காலம் டிபெண்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் காலம் இருக்கிறதுனால அதை டிபெண்டன்ட் காலம்னு சொல்லுவோம். இந்த 2 காலம்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் காலம் வந்து இந்த ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும், 5000, 8000, 5 lakhs, 8 lakhs, இந்த மாதிரி நம்பர்ஸ் நியூமரிக்கல்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹார்ஸ். இப்போ ஒரு பையன் வந்து 8 மணி நேரம் படிக்கிறான், பிளே ஹார்ஸ் வந்து 4 மணி நேரம் விளையாடுறான்னா அவன் வந்து பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் 1 hour படிக்கிறான், 7 hours விளையாடுறான் அப்படின்னா அவன் வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் இந்த பாஸ் ஆர் ஃபெயில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிபெண்டன்ட் காலம். இந்த மீதி 2 காலம்ஸும் வந்து இண்டிபெண்டன்ட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானான்றதை இந்த 2 காலம் தான் டிசைட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் காலம்ஸ். இந்த பாஸ் ஆர் ஃபெயில் காலம் வந்து தேர்ட் காலம் வந்து டிபெண்டன்ட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்றாங்கன்னா, இதில் வந்து பாஸ் ஆர் ஃபெயில், ஏதாவது 2 வேல்யூ, ஒன்று பாஸாக இருக்கணும் இல்லை ஃபெயிலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கிறது எல்லாமே பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக பைனா என்ன 2. ஸோ இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ, இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இந்த மாதிரி அதாவது 2 வேல்யூ இருக்கிறத நம்ம எல்லாமே என்னன்னு சொன்னால் பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படிம்போம். இப்போ இதே இதில் ஸோ பாஸ் ஃபெயில் ஆர் மேபி அப்படின்னு இன்னொரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் இப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெயினாக இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்கில் எப்பயுமே தெர் ஷுட் ஆல்வேஸ் பி அன் அவுட்புட் காலம். அதாவது இந்த பாஸ் ஆர் ஃபெயிலு, இங்கே பார்த்தோம்ல ப்ரைஸு, ஸோ இந்த மாதிரி அவுட்புட் காலம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரெக்ரெஷன், இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ ரெக்ரெஷன், இந்த இப்போ ஒரு ப்ராப்ளம் ரெக்ரெஷனா இல்லை கிளாசிஃபிகேஷனை எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் காலமை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இப்போ கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்ரெஷன், கேட்டகாரிக்கலாக இருந்துச்சுன்னா அது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தேர் ஓன்ட் பி எனி டிபெண்டன்ட் காலம். அதாவது இந்த இதில் டிபெண்டன்ட் காலமே இருக்காது. ஓகேவா. நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் ஆர் ஃபெயில் இந்த மாதிரி டிபெண்டன்ட் காலம் இருக்கா. இதுவே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் அந்த மாதிரி டிபெண்டன்ட் காலம்ஸ் இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. இப்போது 90 மார்க்ஸ் எடுத்தால் அவன் வந்து டாப்பர், 80 எடுத்தால் அவன் டாப்பர், 30னா போர், 55 ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மார்க்ஸும் அவனோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ இதை எப்படின்னா இப்போ நம்ம கிளஸ்டரிங் தான் பண்ணுவோம். இப்போ ப்ரிடிக்ஷன் எதுவுமே இந்த இடத்துல நம்ம பண்ண மாட்டோம். 90 அவன் டாப்பர் டேரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அதாவது டாப்பர்ஸாக ஒரு குரூப்பு, புவர் லேர்னர்ஸாக ஒரு குரூப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு குரூப்பாக குரூப்பிங் தான் பண்ணுவோம் இந்த இடத்துல அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்ஸு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்து பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருந்துச்சுன்னா இவன் நான் என்னன்னு சொல்லுவேன்னா புவர் லேர்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதுவே ரெண்டுமே வந்து மிடில் இருக்குது. இப்போ மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது, இதுவுமே மிடில் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவன் வந்து என்னன்னா ஆவரேஜ் லேர்னர். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, இவன் வந்து டாப்பர். ஓகே. ஸோ இப்போ நாளைக்கே புதுசாக இப்போ 65 மார்க்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட் என்டர் ஆகிறான்னா அவன் யார் அப்படின்னு கேட்டால் இப்போ நமக்கு 65 எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கிளஸ்டருக்கும்
இந்த கிளஸ்டருக்கும், ஸோ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த குரூப் இருக்குல்ல, இதை கிளஸ்டருமாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்ல இருந்து. ஓகேவா, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எது மினிமமா இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த கிளஸ்டர் போய் சேரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 65 ஆப்வியஸா இந்த கிளஸ்டர்ல இருக்கு, நியரஸ்டா இருக்கு. அதனால ஸோ இது வந்து இந்த ஆவரேஜ் லேர்னர் அப்படின்ற கிளாஸ்ல தான் லே ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டெக்னிக் தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து மொத்தம் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ லைக் லீனியர் ரெக்ரெஷன், ரிட்ஜ் அண்ட் லேசோ, எலாஸ்டிக் நெட்டு, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். அப்புறம் டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், அடபூஸ்ட், இது நாலுமே வந்து ரெக்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் கிளாசிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட எல்லாமே நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங், ஹைரார்டிக்கல் கிளஸ்டரிங், டிபி ஸ்கேன், அந்த மாதிரி ஷில்ஹார்ட் கிளஸ்டரிங், நிறைய கிளஸ்டரிங்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா இது என்னன்னா, இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக இப்போ பார்க்க வேணாம், ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா இது வந்து இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் அ ஆக்ஷன். ஓகேவா, ஸோ பேசிக்கலி இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் அ ரிவார்டுமாங்க. இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ரிவார்டு நமக்கு வரும். ஸோ அந்த ரிவார்டை வச்சு திருப்பி லேர்ன் பண்ணி திருப்பி அந்த ஆக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேபி எடுத்தோடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறமேட்டு நடக்க ட்ரை பண்ணும், கீழே விழுவோம், திருப்பி நடக்க ட்ரை பண்ணும், கீழே விழுவோம், ஆனால் கடைசியில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கீழே விழுவுது திருப்பி நடக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதே டைப் ஆஃப் லேர்னிங் தான் அங்கேயே இருக்கும். ஒரு ஆக்ஷன் நடக்கும், அதோட ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதை தான் ரிவார்டும்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி திருப்பி லேர்ன் பண்ணும். ஸோ தட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிம்பாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.